ஆகிறதுக்கு இந்த செக்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த செக்ஷனை நம்ம வந்து பிரித்து தான் பார்க்கணும். இந்த பிரிச்சுட்டு இந்த இடத்துல மாஸ்பெட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மாஸ்பெட்டில் வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஷார்ட் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ டயோடு மோடில் வச்சிடணும். இப்போ டயோடு மோடில் வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஷார்ட் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம ஃபெட்டு வந்து நமக்கு வேல்யூ வருதா ஷார்ட் வருதான்னு செக் பண்ணணும். ஓகே, அந்த மாதிரி இங்கே செக் பண்ணணும் நம்ம. இது வந்து ப்ராப்ளமேட்டிக் கோடு, அதனால வந்து எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் செக் பண்ணுற மெத்தடை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்போ இந்த செக்ஷனில் ப்ராப்ளம் இருக்குன்னு ஃபெட்டை ரிமூவ் பண்ணணும். இந்த ஃபெட்டை இந்த பிளேஸை விட்டு ரிமூவ் பண்ணி வெளியில் வச்சு ஷார்ட் வருதான்னு செக் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல இருக்கும்போது மற்ற காம்பனண்ட் வேறு ஏதோ ஷார்ட் இருந்தாலும் இந்த ஃபெட்டு ஷார்ட் ஆகும். அதனால் என்ன பண்ணுவோம், இந்த ஃபெட்டு ப்ராப்ளம். ஃபெட்டுனா ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்னு இருக்கும். ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் அப்படின்னாவே 2 டயோடு சேர்ந்தது தான் டிரான்சிஸ்டர். அப்போ என்ன அப்படின்னா டயோடு அப்படிங்கிறப்ப 2 ஆனோடு கேத்தோடு அப்படின்னு இருக்கும். அப்போ 2 டயோடு சேர்ந்தது அப்படிங்கிறப்ப மோஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி வரும்னா ஒரு சைடு இன்ஃபினிட்டி 1 வரும், இன்னொரு சைடு 500 சம்திங் வரும். அந்த மாதிரி இருக்கும். இப்படி வச்சுட்டு 3 சைடும் ஷார்ட் காமிக்கக்கூடாது. ஷார்ட் காமிச்சிச்சு அப்படின்னா அது வந்து ப்ராப்ளம்னு அர்த்தம். அப்போ தூக்கணும். அந்த அந்த இடத்த விட்டு வெளியில் வச்சுக்கணும். வெளியில் வச்சு செக் பண்ணணும். ஆமாம், ஷார்ட்டுன்னு தான் சொல்லணும், சவுண்டுன்னு சொல்லக்கூடாது. ஷார்ட்டுன்னா சவுண்டு வரும், ஷார்ட்டுன்னு சொல்லணும். அது வந்து சவுண்டு வர்றது. அதாவது இப்போ இந்த ரெண்டும் ஒன்றோட ஒன்று டச் ஆகிடுச்சு, அப்போ ஷார்ட்டுன்னு சொல்லணும். அப்போ இதெல்லாம் கண்டினியூட்டி மோட். அப்போ ஷார்ட்டுன்னு இப்போ வெளியில் வச்சு அதை எடுத்து வெளியில் வச்சு அந்த மாதிரி சவுண்டு வருதா அப்படின்னு அந்த வேல்யூ வருதா அப்படின்னு செக் பண்ணணும். அந்த மாதிரி அப்போ இந்த செக்ஷனில் நமக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 1 by 1 தான் செக் பண்ணணும்னா 1 by 1 செக் பண்ணுவோம். இதுக்கு வந்து நமக்கு மெயினாக என்னென்னா இந்த ஐசி கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ இங்கே இன்சுலேஷன் ஆகலை அப்படின்னா இந்த ஐசியை மாற்றி பார்க்கணும். இந்த ஐசியில் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா இந்த இடம் இன்சுலேஷனே ஆகாது. அப்போ இந்த ஐசியை மாற்றியும் எனக்கு வந்து மாற்றி பார்க்கணுமோ மாற்றியும் எனக்கு வந்து இன்சுலேஷன் ஆகலை அப்படின்னு சொன்னால் அப்போ என்னன்னா இந்த இடத்துல இப்போ இந்த 5 வோல்ட்டு இந்த இடம் ஃபுல்லாக அதே வோல்ட்டில் தான் இருக்கும். இந்த 5 வோல்ட்டுங்கிறது இதுக்குள்ளே பார்த்தா ஒன்று 2.3 இருக்கும், இல்லை 1.8 5க்குள்ளே தான் இருக்கும். அப்போ இதுக்குள்ளே வந்து 2 விதத்தில் நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஒன்று வந்து ஆஃப் பண்ண மோடில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு கோல்டு டெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஆன் கண்டிஷன்லேயே செக் பண்ணலாம். அது வந்து என்னென்னா ஹாட் டெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அப்போ இந்த ஆசிலோஸ்கோப்பில் வச்சு செக் பண்ணணும், மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ண முடியாது. ஸ்கோப் இருக்குது, ஆசிலோஸ்கோப்பு, அதை வச்சு தான் செக் பண்ணணும். அப்போ இந்த இடத்த ஃபஸ்ட்டு இன்சுலேஷன் ஆகலான்னு பார்க்கணும். அடுத்து ரேம் செக்ஷனில் டிஸ்பிளே வரலை அப்படின்னு சொன்னால் இந்த ரேமை சுற்றி இந்த சைடு ஒரு ரெசிஸ்டர் பேக்காக போட்டிருப்பாங்க, இதுவும் இந்த சைடு ரெசிஸ்டர் பேக் போட்டிருப்பாங்க. இதையும் செக் பண்ணணும். ஒவ்வொரு மெமரியிலையும் ஒவ்வொரு பேக்கையும் செக் பண்ணணும். அப்போ அந்த ரெசிஸ்டரோட பேக்கோடைய வேல்யூ எவ்வளோன்னு தெரிஞ்சுட்டு அதை மல்டிமீட்டர் வச்சு ஓம்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணணும். இன்கேஸ் ஒரு பேக் ஓப்பனாக இருந்தாலும் இந்த இடத்துல டிஸ்பிளே வராது. எல்லாமே இந்த இடத்துல வந்து ஒரு இதில் வந்து பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்து டிஸ்பிளே வரும். அப்போது ப்ராசஸர் செக்ஷனுக்கு அப்புறம் ரேம் செக்ஷன் சொல்லணும். அடுத்து வந்து அடிஷ்னலாக ஏதாவது வெளியில் இருக்க கனெக்டர்ஸ் நம்ம வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் இப்போ கீபோர்டு கனெக்டர் இங்கே வேலை செய்யலாம் அப்படின்னா இந்த கீபோர்டு கனெக்டர் எடுத்து மாற்றலாம். இந்த இடத்துல ஒன்றுக்குள்ள ஒன்று போட்டு குத்தியெல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று ஆக்கிடுவாங்க. சம்டைம் இந்த கீபோர்டு கனெக்டர்லாம் வேலை செய்ய முடியாது அப்படின்னா வேறு மாற்றலாம். யூஎஸ்பி கனெக்டர் வேலை செய்யலைன்னா யூஎஸ்பி கனெக்டர் மாற்றலாம். ஆடியோ கனெக்டர் ஆகுதுன்னா ஆடியோ கனெக்டர் மாற்றி பார்க்கலாம். இப்போ கீபோர்டு மவுஸு அந்த மாதிரி ஆடியோ இது எல்லாமே வந்து எஸ்பி கண்ட்ரோல் பண்ணும். அதிலே வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு இன்டர்நெட் வேலை செய்யலை, நெட்வொர்க் வேலை செய்யலைன்னா நெட்வொர்க் ஐசி இருக்கும், ஆடியோ வேலை செய்யலைன்னா ஆடியோ ஐசி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஐசி இருக்கும். இப்போ அந்த ஐசியை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து இந்த போர்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த போர்டில் எல்லாமே இருக்குது. அதனால் இங்கே என்பி இருக்குது, எஸ்பி இருக்குது. இந்த போர்டில் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குதுங்க, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இது வந்து சூப்பர் ஐவோன்னு சொல்லணும். இது வந்து பயாஸ் ஐசின்னு சொல்லணும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஐசியோட பேர் வந்து இன்டர்நெட்டாக ஆடியோவான்னு பார்க்கலாம். எப்படி பார்க்குறது அப்படின்னா அது மேலே எழுதியிருக்கும் நம்பர். ஒவ்வொரு போர்டுக்கும் ஒவ்வொரு விதமான நம்பர் இருக்கும். இது யார் ஃபோனும் பெட்ரா மாதிரி கேமரா கூட பவர் வந்துச்சாப்பா.